அதிசயமாய் தாங்கும் தேவ பிரசன்னம் என்ன நடந்தால் எதிர்கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளிலும் நம் தேவன் நம்முடன் சென்று நடத்துவாரே. I would like to speak to you about David and Saul this evening. இந்த மாலை வேளையிலே தாவீதை பற்றியும் சவுலை பற்றியும் உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். You know, this is a theme that moves me for a long time now, almost 35 years. கிட்டத்தட்ட 35 வருடங்களாக என் இருதயத்திலே ஆழமாக என்னை அசைக்கிற ஒரு தலைப்பு இது. The problem was Saul had all the opportunities of his life from God. பிரச்சனை என்னவென்றால் தேவனிடமிருந்து சவுலுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டிருந்தது. And this is what God said to Saul one day. எனவே தான் ஆண்டவர் சவுலை பார்த்து ஒரு நாள் சொன்னார், Your generation would have endured forever. உன்னுடைய தலைமுறை என்றென்றைக்குமாக நிலைத்திருந்திருக்க வேண்டும். But now I am changing my mind. ஆனால் இப்பொழுதோ என்னுடைய மனதை நான் மாற்றிக்கொண்டேன். You know, sometimes we think God never changes his mind. சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் தம்முடைய மனதை மாற்றிக்கொள்ளவே மாட்டார் என்று. You know, if he takes an oath, he never changes. ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து ஆணையிட்டார் என்று சொன்னால் அதிலே அவர் மாறுவதில்லை. He never changes in places where he took an oath. எந்த இடத்திலே ஆண்டவர் ஆணையிடுகிறாரோ அந்த காரியத்திலே அவர் மாறுவதில்லை. But sometimes in certain situations where he sees these people are not walking in light according to his own directions. ஆனால் சில குறிப்பிட்ட வேளைகளிலே தம்மால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் தம்முடைய வழிகளிலே நடக்கிறதில்லை என்பதை ஆண்டவர் அறிந்தவுடன் God has changed many times to positive or to negative directions. ஆண்டவர் அநேக வேளைகளிலே தம்முடைய எண்ணங்களை சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ மாற்றி இருக்கிறார். For example, the city of Nineveh, for example. உதாரணமாக நினிவே பட்டணத்தை நாம் பார்க்கும்போது God says, I'm going to destroy the city. ஆண்டவர் ஆரம்பத்திலே சொன்னார், இந்த பட்டணத்தை நான் அழிக்கப் போகிறேன். But he never did it because he had compassion on the city. ஆனா இந்த ஜனங்கள் மீது அவர் மனதிற்கும் கொண்டபடினாலே பிற்பாடாத அதை அவர் செய்யவில்லை. King Hezekiah, he had no time to live anymore. எசேக்கியா ராஜாவுக்கு உன்னுடைய வாழ்நாட்கள் முடிந்து விட்டது என்று சொல்லப்பட்டது. But when he started to cry and weep in the presence of the Lord, ஆனா ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இந்த மனுஷன் தேவனை நோக்கி கதற ஆரம்பித்த போது God gave him 15 more years to live on this planet. தேவன் இந்த உலகத்திலே வாழும்படியாக இன்னும் 15 வருஷங்களை கூட்டி கொடுத்தார். So I think God is not always, you cannot say, oh, God's promised this to me, he will never change. ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார், இனி அதிலே மாறவே மாட்டார் என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது. But when he takes an oath, he never changes. ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து ஆணையிட்டால் அதை அவர் மாற்றுவதில்லை. You know, Saul had a very humble beginning. சவுல் ஆரம்பத்திலே மிகவும் தாழ்மையான ஒரு ஆரம்பத்திலே வாழ்ந்து வந்தான். Like many leaders of the Old Testament, பழைய ஏற்பாட்டினுடைய அநேக தலைவர்களைப் போலவே he was also a shepherd. இந்த மனுஷனும் கூட ஒரு மேய்ப்பன் தான். But he was not taking care of sheep, but over donkeys. ஆனா ஆடுகளை மேய்க்கிறவன் அல்ல, கழுதைகளை மேய்க்கிறவர். He was very obedient to his father. இந்த மனுஷன் தன்னுடைய தகப்பனுக்கு மிகவும் கீழ்ப்படிந்த ஒரு நபர். He was filled with the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானாலே நிரப்பப்பட்டவர். Quite a big, handsome guy. மிகவும் உயரமான அழகான ஒரு மனிதன். There was no one more handsome than him in the nation of Israel. இஸ்ரவேல் தேசத்திலே அவனைப் போல அழகானவர்கள் இல்லை. And he was a very obedient person, a very humble person in the beginning. ஆரம்பத்திலே மிகவும் தாழ்மை உள்ளவராகவும் அதே போல மிகவும் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற ஒரு மனுஷனாகவும் இருந்தார். When they wanted to make him king, he went and hid himself in the midst of baggages, for example. ஆரம்பத்திலே சவுலை அவர்கள் ராஜாவாக தெரிந்தெடுக்க நினைத்த போது அவன் ஓடி போய் தளவாடங்களுக்குள்ளாக ஒளிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். Actually, people had to pull him out in order to anoint him. அந்த மனுஷனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படியாக அவர்கள் போய் ஒளிப்பிடத்திலிருந்து அவனை இழுத்து கொண்டு வந்தார்கள். You know, sometimes it is like this even in our personal lives. சில நேரங்களில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கூட இப்படி இருக்க முடியும். A great humble beginning with God. ஆரம்பத்திலே தேவனோடு கூட மிக தாழ்மையான ஒரு சிறந்த ஆரம்பம். And then God says, I am very sad that I ever made you king. அதற்கு பிற்பாடு ஆண்டவர் சொல்வார், உன்னை ராஜாவாக்கினதற்கே நான் மிகவும் மனஸ்தாபப்படுகிறேன். Yes, I took this decision some years ago. ஆம், சில வருஷங்களுக்கு முன்பாக இந்த முடிவை நான் எடுத்தேன். But now when I watch the things what you are doing right now, ஆனா இப்பொழுதோ நீ செய்கிறதான காரியங்களை நான் பார்க்கும்போது I am not very happy about your behavior. உன்னுடைய பழக்க வழக்கங்களை குறித்து நடவடிக்கைகளை குறித்து நான் சந்தோஷப்படவில்லை. You know, I always say the second half of our life is the most important half. நான் எப்பொழுதுமே சொல்லக்கூடிய ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையினுடைய இரண்டாவது பகுதியின் ஓட்டம் மிக மிக I will முக்கியமானது. tell you just an example.
ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். You know, when you watch a cricket match, for example, உதாரணமாக நீங்க கிரிக்கெட் விளையாட்டை the பார்த்திருக்கலாம். first innings could be glorious. முதல்ல பாத்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸ் ரொம்ப அருமையா விளையாண்டிருப்பாங்க. And the second innings, the opposite side has bowled you out for just 50 or 60 runs. அடுத்ததா பார்த்தா எதிரணி உங்களை 50-60 ரன்ல வீழ்த்தி இருப்பாங்க. So what's the point of this first innings? அப்போ முதல்ல நீங்க நல்ல ரன் எடுத்ததுல என்ன பிரயோஜனம்? You know, this is what happens in many Christian lives even today. இதே போல இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கைகள் They காணப்படுகிறது. start extremely well with God. ஆரம்பத்துல தேவனோடு கூட மிகச் சிறப்பாக ஆரம்பித்திருப்பார்கள். They have a wonderful life with Jesus, இயேசுவோடு கூட அற்புதமான வாழ்க்கை அமைந்திருக்கும். full of fire, full of ambition. முற்றிலும் ஆசைகளினாலும் அதே போல தேவனுடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. Do you know this man even prophesied in the beginning of his induction as a king, for example? இந்த மனுஷன் ஆரம்பத்திலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிற அந்த காலங்களிலே சவுல் தீர்க்கதரிசனம் உரைத்தான் என்று கூட வேதத்திலே The சொல்லப்பட்டிருக்கிறது. Spirit of the Lord came upon him. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்தார். He was an anointed person full of power. அவன் கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாக But இருந்தான். then at the end, God says to him like this: அதற்கு பிற்பாடு ஆண்டவர் கடைசியிலே சவுலை பார்த்து சொல்வது, because you rejected my word, நீ என்னுடைய வார்த்தையை தள்ளினாய், I am going to reject you. எனவே நீ ராஜாவா இராதபடிக்கு நான் உன்னை தள்ளினேன். Yes, I made you king one day. ஆம், நான் தான் உன்னை ஒரு நாள் ராஜாவாக்கினேன். You're not a very great fellow. நீ ஆரம்பத்திலே மிகப்பெரிய மனுஷன் அல்ல. Your humble beginnings I know very well. உன்னுடைய தாழ்மையான ஆரம்பத்தை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். But even though you were came from humble background, ஆரம்பத்திலே மிக தாழ்மையான ஒரு பின்னணியிலிருந்து நீ வந்திருந்தாலும் கூட, still I made you king. இருந்தாலும் கூட உன்னை நான் ராஜாவாக You மாற்றினேன். know, sometimes we totally forget from where we came from. சில நேரங்களிலே நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை நாம் முற்றிலுமாக மறந்து விடுவதுண்டு. In Deuteronomy chapter 7 verses 7 to 9, God speaks to the people of Israel. உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7 to 9 வரை உள்ள வசனங்களிலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், It was not because you were more in number than any other people that the Lord set his love upon you and chose you. நீங்கள் மற்ற தேசத்தாரை காட்டிலும் மிக பெருத்த ஜனமாய் இருந்தீர்கள் என்று சொல்லி கர்த்தர் தமக்கு சொந்தமானவர்களாய் இருக்கும்படி உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. For you were the fewest of all peoples. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். But it is because the Lord loves you கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் and is keeping the oath which he swore to your fathers, உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும், that the Lord brought you out with a mighty hand and redeemed you from the house of bondage. கர்த்தர் பலத்த கையினாலும் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாக எகிப்து நின்று அதன் ராஜாவான பார்வோன் கையினின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். My dear sisters, the second half of our lives is very, very important. கருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையினுடைய இரண்டாம் பகுதியினுடைய ஓட்டம் மிக மிக முக்கியமானதாக The இருக்கிறது. days when we came to the Lord, for example, ஆரம்பத்திலே தாவீது ஆண்டவரிடத்திலே வந்தபோது, you know, when we came to the Lord in our lives, ஆதி நாட்களிலே நாம் தேவனிடத்திலே வந்தபோது, oh, we could have been full of power, full of prayer. ஒருவேளை முற்றிலும் வல்லமையினாலும் முற்றிலும் ஜெபம் நிறைந்த ஒரு மனுஷனாகவும் இருந்திருக்கலாம். We'll be waiting on the Lord for every question of our lives. நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா கேள்விகளுக்காகவும் ஆண்டவரிடத்திலே நாம் காத்திருந்திருப்போம். But as time passes by, ஆனால் நாட்கள் செல்ல செல்ல this nearness is so close to God now in the future தேவனோடு கூட நாம் மிக மிக நெருக்கமாக செல்லுகிறபடினாலே that we take everything for granted. எல்லாமே ஏதோ ஆண்டவர் நமக்கு இலவசமாக கொடுத்து விட்டார் என்று சொல்லி நாம் நிச்சயித்துக் கொள்கிறோம். God suddenly says, your generation would have endured forever. ஆண்டவர் சவுலை பார்த்து சொன்னார், உன்னுடைய தலைமுறையானது நிரந்தரமாக இருந்திருக்க வேண்டும். But because you rejected my word, நீ என்னுடைய வார்த்தையை தள்ளினபடினாலே I have found a man after my own heart. நான் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டேன். Do you know, even today, this is the question of our lives. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கேள்வி இதுதான். When you speak about David or Saul in comparison, தாவீதையும் சவுலையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது, you know, David was a man after the heart of God. தாவீது எப்பொழுதுமே தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக இருந்தார். And the Bible says in Acts chapter 13 that he fulfilled all the plans of God in his own generation. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், தாவீது தன்னுடைய தலைமுறையிலே
தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். You know, he was a man who did everything according to the word of God. இந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே எல்லாவற்றையும் செய்து He முடித்தார். was a man after the heart of God இந்த மனுஷன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு நபராய் இருந்தார். because he did everything that God wanted from him. ஏனென்றால் தாவீதிடமிருந்து கர்த்தர் எதையெல்லாம் எதிர்பார்த்தாரோ எல்லாவற்றையும் தாவீது செய்து முடித்தார். You know, when you look at the life of David, yes, he was a faulty person. தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆம், இந்த மனுஷன் தவறுகள் நிறைந்த மனுஷன். Some weeks ago, I told you of every dreadful sins he ever committed in his life. சில வாரங்களுக்கு முன்பாக உங்கள் மத்தியிலே நான் சொன்னேன், இந்த மனுஷன் செய்ததான மிக மோசமான பாவங்கள் எல்லாம். But why God said he's a man after my own heart, we will get to know only when you're back in heaven. ஆனால் ஏன் ஆண்டவர் இந்த தாவீதை பார்த்து இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார் என்பதை நாம் பரலோகத்திற்கு போகும்போதுதான் அறிந்து கொள்வோம். He also came from a very humble background. இந்த தாவீதும் கூட ஒரு தாழ்மையான பின்னணியிலிருந்து வந்தவர்தான். He was a shepherd boy, இந்த மனுஷன் ஒரு மேய்ப்பனாக இருந்தார். rejected by his brothers, தன்னுடைய சொந்த சகோதரனால நிராகரிக்கப்பட்டவர். rejected by his own father. தன்னுடைய சொந்த தகப்பனாலும் நிராகரிக்கப்பட்டவர். Even Samuel, the great prophet, did not think that God had anointed him. சாமுவேல் என்கிறதான பெரிய தீர்க்கதரிசியும் கூட தாவீது அபிஷேகிக்கப்பட முடியும் என்பதை அவர் எதிர்பார்த்திருக்கவில்லை. Actually, because God spoke to Samuel so clearly. உண்மை சொல்ல போனால் அன்றைக்கு கர்த்தர் மிக தெளிவாக சாமுவேலோடு கூட பேசினார். Because God intervened into this situation. ஏனென்றால் அந்த சூழ்நிலையின் மத்தியிலே ஆண்டவர் சாமுவேலோடு கூட இடைப்பட்டார். So this is the reason why David came into the picture. இந்த காரணத்தினால் தான் தாவீது அந்த அபிஷேகம் என்கிறதான காட்சிக்கே வருகிறார். By my dear brothers and sisters in the Lord who are listening to me this evening, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான கர்த்தருக்குள் சகோதர சகோதரிகளே, would God ever tell us, I am so sad that I ever elected you? தேவன் என்றைக்காவது நம்மை பார்த்து உன்னை தெரிந்து கொண்டதற்கு நான் மிகவும் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி இருக்கிறாரா? This is what God said to Saul one day. இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் சவுலை பார்த்து சொன்னார். I regret that I ever chose you to be the king of Israel. இஸ்ரவேல் தேசத்தின் மேல் உன்னை ராஜாவாக ஏற்படுத்தினதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். You know, the ending of this man was very horrible, I tell இந்த you. மனுஷனுடைய முடிவு மிக பயங்கரமான முடிவு என்று A சொல்கிறேன். great beginning with God, தேவனோடு கூட ஒரு மிகப்பெரிய ஆரம்பம், but then the end was really dreadful. ஆனா முடிவோ மிக பயங்கரமான முடிவாய் இருந்தது. And I pray that this never happens to any one of us this evening. இப்படிப்பட்ட சூழ்நிலை இங்க இருக்கிற நம்மில் ஒருவருக்கு கூட வரக்கூடாது என்று சொல்லி இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு சொல்லிக் That கொடுக்கிறேன். we are able to fulfill the plans of our calling in our personal lives. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிறதான திட்டங்களை நோக்கங்களை நிறைவேற்றி முடிக்கிற மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். This Saul was a very good looking man. இந்த சவுல் பார்ப்பதற்கு மிகவும் அழகானவர் தான். He's a great guy. He's a big fellow. எல்லாருடைய தோளுக்கும் மேலே மிக உயரமானவன். Head over the shoulders of other people. இந்த மனுஷனுடைய தலையானது இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லாருடைய தோள்களுக்கு மேலாக இருந்தது. You know, whenever I go to shopping, for example, in any store, எப்பொழுதெல்லாம் நான் கடைகளுக்கு போகிறேனோ, and when I come to the shampoo or soap department, எந்த இடத்துலலாம் இந்த சோப் ஷாம்பு வைக்கிறதான அந்த இடங்களுக்கு நான் வரும்போது, I don't buy Head and Shoulders. ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அந்த ஷாம்பு நான் வாங்குறதில்ல. But when I read it, I must laugh. ஆனா எப்பொழுதெல்லாம் அதை பார்க்கிறேனோ உடனடியாக நான் சிரிப்பேன். Because automatically I think about Saul. உடனடியாக சவுலை பற்றி தான நினைவு எனக்கு வரும். He is a head over the shoulders of other people. இந்த மனுஷனுடைய தலை எல்லா ஜனங்களுடைய தோளுக்கு மேலாக உயரமாக இருந்தது. Very handsome to look at. பார்ப்பதற்கு மிகவும் அழகானவர். You know, these people of God, I think God told them very clearly, even in the beginning. ஆரம்பத்திலேயே கர்த்தர் அவர்களை பார்த்து மிக தெளிவாக சொன்ன காரியம், God said to Abraham, walk before me and be thou perfect. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. When you come to the promised land, there should be no idols that you worship. நீ வாக்குத்தத்த தேசத்திற்குள்ள பிரவேசிக்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கிற எந்த ஒரு விக்கிரகத்தையும் நீ ஆராதிக்க You கூடாது. should not worship any gods that are around you. உங்களை சுற்றி இருக்கிற எந்த தேவர்களையும் நீங்கள் ஆராதிக்க கூடாது. You know, the people of Israel normally were very, very concerned about this one point in the Old Testament. சாதாரணமாக பழைய ஏற்பாட்டினுடைய ராஜாக்கள் இந்த குறிப்பிட்ட காரியத்துல மிக மிக கவனமாக இருந்திருக்க வேண்டும். And this is the reason why Isaac, to find a wife for Isaac, Eliezer had to go to the uncle, for example. இந்த காரணத்தினால் தான் ஈசாக்குக்கு ஒரு பெண் கொள்ளும்படி எலியேசர் மிக தூரமாக சென்று தம்முடைய சொந்த ஜனத்தாரிடமிருந்து ஒரு பெண் கொள்வதை நான் பார்க்கிறேன். All around there were people. எல்லா இடங்களிலும் பெண்கள் They இருந்தார்கள். were worshiping other gods. ஆனால் அவர்கள் எல்லாம் மற்ற தேவர்களை ஆராதிக்கிற It கூட்டத்தார். was not a question of community.
எனவே அவர்களெல்லாம் சபிக்கப்பட்ட ஒரு ஜனமாக It இருந்தார்கள். was not a question of community. அந்த நாட்களில் அது ஜாதியை பற்றி காரியமா No, இருக்கவில்லை. it was finding a woman from the people of God. அந்த நாட்களிலே தம்முடைய ஜனத்தாரிடமிருந்து ஒரு பெண் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய காரியமாக And this is இருந்தது. the reason why Isaac had to go and get his wife Isaac far away. இந்த காரணத்தினால்தான் ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு தம்முடைய சொந்த ஜனத்தாரிடமிருந்து அவர் ஒரு பெண்ணை எடுக்கிறார். God says never get mixed with the people around you. உங்களை சுற்றி இருக்கிற ஜனத்தாரோடு கூட நீங்கள் கலக்கக்கூடாது. And you should be very careful that you do not worship their gods. எனவே உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களை நீங்கள் ஆராதிக்க கூடாது என்பதிலே நீங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். In 1 Samuel chapter 7, for example, 1 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது you know, now the people of Israel are thanking God that he has been the Ebenezer of their lives. தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இம்மட்டுமாக எபினேசராக இருந்தார் என்று சொல்லி தங்களுக்கு உதவி செய்த தேவனுக்கு அவர்கள் நன்றி செலுத்துகிறார்கள். Ebenezer means you have brought me this far, that's all. எபினேசர் என்று சொன்னால் கர்த்தர் இம்மட்டுமாக எங்களை நடத்தி வந்தார் என்று அர்த்தம். Yes, it's still the 7th chapter, everything is going on well. ஆம், 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வரைக்கும் எல்லாமே நன்றாகத்தான் போய் கொண்டிருந்தது. Lord, you have brought us this far. ஆண்டவரே, இவ்வளவு தூரம் நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். But in the 8th chapter, in the very next chapter, ஆனால் அடுத்த அதிகாரமாகிய 8ஆம் அதிகாரத்திலேயே the people of God say like this: கர்த்தருடைய ஜனங்கள் இப்படி சொல்லத் தொடங்கினார்கள். all our neighbors have got kings, எங்களை சுற்றி உள்ள ஜனங்களுக்கெல்லாம் ஒரு ராஜா இருக்கிறார். and they are leading their own people, அவர்கள் தங்களுடைய ஜனத்தை நடத்தி கொண்டு and வருகிறார்கள். they are leading the wars of their own people. தம்முடைய சொந்த ஜனங்களுடைய யுத்தங்களை அவர்கள் நடத்தி So கொண்டிருக்கிறார்கள். why don't we also have a king? எனவே எங்களுக்கும் மற்ற ஜனங்களைப் போல ஒரு ராஜா வேண்டும். We also want to have a king right now. அவரும் கூட எங்களுக்கு முன்பாக ஒரு ராஜாவாக நடந்து I போக think வேண்டும். this is one of the most foolish decisions of Israel at all in their history. இஸ்ரவேலுடைய வரலாற்றிலே மிக மோசமான ஒரு மதியீனமான செயல் இதுதான் என்று நான் சொல்லுவேன். Because God was leading them out of Egypt. ஏனென்றால் தேவன் எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை நடத்தி கொண்டு He வந்தார். brought them out of slavery. அவர்களை எகிப்து தேசத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு He வந்தார். brought them into the promised land. வாக்குத்தத்த தேசத்திற்குள் அவர்களை கொண்டு வந்தார். And even in wars, God led them through these wars, for example. யுத்தங்களின் நேரத்திலே கூட கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு When they வந்தார். faced enemies, when God was with them, they were totally invincible. ஆரம்பத்திலே கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தபோது அவர்கள் ஒருவராலும் தோற்கடிக்கப்பட முடியாதவர்களாக இருந்தார்கள். I tell you, when God is with you, you are totally invincible. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் நீங்கள் ஒருபோதும் தோற்கடிக்கப்பட முடியாதவர்களாக இருப்பீர்கள். But when God is going to go away from you, ஆனால் கர்த்தர் உங்களை விட்டு போவார் என்று சொன்னால் you cannot say, oh, God is with me. ஓ தேவன் என்னோடு கூட யாருப்பா அந்த குழந்தை? அது எங்க கீழே கீழே ஏறி விழப்போதுமா? தனியெல்லாம் விடாதீங்க. You know, when God is with you, you are totally invincible. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் ஒருபோதும் தோற்கடிக்கப்பட முடியாதவர்களாக இருப்பீர்கள். You know, even now you may be wondering about this nation of Israel. இப்பொழுதும் கூட இஸ்ரவேல் தேசத்தை பற்றி நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படலாம். When you go to Israel today, you can go the length and breadth of this nation within one day. இஸ்ரவேல் தேசத்தினுடைய நீள அகலத்தை ஒரே நாளிலே நீங்கள் பிரயாணம் செய்து கடந்து விடலாம். There are about 80 to 90 lakhs of people today in this so-called country. இங்கே தேசம் என்று சொல்லப்படுகிற இந்த இடத்திலே அவர்கள் மிக குறைந்த சொற்ப ஜனங்கள் தான் இருக்கிறார்கள். ஒருவேளை 80 to 90 லட்சம். And all around them there are millions and millions of people who want to annihilate him. அவர்களை சுற்றிலும் இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்கள் அவர்களை நிர்மூலமாக்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். Many people have said we will push Israel into the seas one day. அநேகர் சொல்லி இருக்கிறார்கள் இந்த இஸ்ரவேலரை நாங்கள் அப்படியே கடலுக்குள்ளே தள்ளி விடுவோம் என்று. The only reason why Israel is still surviving, இன்றைக்கும் இஸ்ரவேல் பிழைத்துக் கொண்டிருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், not because they are intelligent. அவர்கள் புத்திசாலிகளாய் இருக்கிறபடினால் அல்ல. Their God is a very intelligent God. அவருடைய தேவன் மிகவும் புத்திசாலியான ஒரு தேவனாய் Not because இருக்கிறபடினால். they are very powerful. அவர்கள் மிகவும் வல்லமை உள்ளவர்களாய் இருக்கிறபடினால் அல்ல. The God of Israel is powerful. இஸ்ரவேலின் தேவன் மிகவும் பலத்த தேவனாய் And this is the இருக்கிறபடினால். reason why they can exist even today in midst of all this commotion. இந்த காரணத்தினால் தான் இந்த குழப்பத்தின் மத்தியில கூட அவர்கள் இன்னும் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். These people came to Samuel one day. அன்றைக்கு அந்த ஜனங்கள் சாமுவேல் இடத்துல வந்தார்கள். We need a king now. எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். We have to be led by a king. எங்களுடைய ராஜாவினால் நாங்கள் நடத்தப்பட வேண்டும். And not only that a king should lead us, இந்த ராஜா எங்களை நடத்துவது மாத்திரமல்ல, but he also should lead us in battles. அதேபோல யுத்தத்திற்கும் இந்த ராஜா எங்களை நடத்தி கொண்டு செல்ல வேண்டும். But when you look into the battle against the Philistines, when Goliath was challenging the people of Israel, ஆனா பெலிஸ்தீரோடு கூட இந்த இஸ்ரவேலருக்கு நடந்த யுத்தத்திலே இந்த பெலிஸ்திய ராட்சசன் இஸ்ரவேலரை பயமுறுத்தி கொண்டிருந்த போது, do you think
their king was leading them? அந்த நாளில் இஸ்ரவேலின் ராஜா இஸ்ரவேலரை நடத்தி கொண்டிருந்தாரா? No, the king was actually hiding. இல்லை, அந்த ராஜா போய் ஒளிந்து கொண்டிருந்தார். All of them were shivering right now. அவங்க எல்லாம் பயத்தினால நடுங்கி And கொண்டிருந்தார்கள். suddenly one day, David comes on the scene. திடீரென்று அந்த சூழ்நிலையில தான் தாவீது வருகிறார். Hey, who is this uncircumcised fellow? இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த மனுஷன் யார்? He can be big, he can be huge, இவன் ஒருவேளை பார்ப்பதற்கு பெரிதானவனாக இருக்கலாம், but I'm not very afraid of this fellow. ஆனா இந்த மனுஷனை பார்த்து எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. Actually, even there, God was the one who fought the battle. இந்த சூழ்நிலையில கூட கர்த்தர் தான் அவர்களுக்காக யுத்தம் You செய்தார். know, when God is the head of your situations, உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையிலே தேவனே தலைவராக இருப்பார் என்று சொன்னார். when God is going to lead you in your personal life, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருப்பார் என்று when சொன்னார். there is a trouble, go to the king who can really lead you. உங்களை நடத்தி செல்ல வேண்டிய ஒரு ராஜாவினிடத்திலே பிரச்சனை ஏற்படும் போது செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்க வேண்டும். He is faithful, and he never changes. அந்த மனுஷன் மிக உண்மையுள்ளவனாக மாறாத ஒரு நபராக இருக்க வேண்டும். And because this God never changes, you don't go to every other person. இந்த தேவன் ஒருபோதும் மாறாதவராக இருக்கிறபடினாலே மற்றவரிடத்தில் நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. God said to the people of Israel very clearly, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மிக தெளிவாக சொன்னார், having a king will be a disaster. நீங்கள் ஒரு ராஜாவை வைத்துக் கொள்ளலாம், ஆனால் அந்த ராஜாவினால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை You உருவாகும். will see all the troubles will be heaped upon Israel one day through a king, for ஒரு example. நாள் நீங்கள் ஏற்படுத்துகிற இந்த ராஜாவினாலே உங்களுக்கு மிக அதிகமான பிரச்சனைகள் But ஏற்படும். you know, sometimes we are so foolish as human beings, சில நேரங்களில் மனிதர்களாகி நாம் மிகவும் மதியீனமாக நடந்து கொள்ள முடியும். and we can take decisions that it is so incomprehensible. சில நேரங்களில் புரிந்து கொள்ளவே முடியாத சில முடிவுகளை கூட நம்மால் எடுக்க முடியும். God is my king. தேவன் தான் என்னுடைய ராஜா. Why should I need another king? அப்படி இருக்கும் பொழுது எனக்கே இன்னொரு ராஜா வேண்டும். Is there another king greater than my God? என்னுடைய தேவனை காட்டிலும் மிகப்பெரிய ராஜா இந்த உலகத்தில் உண்டா? He is the God who creates everything. அவர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். And he is the God who sets kings and demolishes their reign, for example. அவர்தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். You know, this is what the word of God says in Daniel chapter 2. இதுதான் தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். God not only does everything according to his own will, தேவன் தம்முடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்வது மாத்திரமல்ல, God is the one who sets kings on the throne and also pushes them away. தேவன் தாமே சிங்காசனங்களில் ராஜாக்களை அமர பண்ணுகிறவர், அந்த சிங்காசனங்களிலிருந்து அவர்களை தள்ளி விடுகிறவராகவும் இருக்கிறார். And when you have this all powerful God before you as your king, இப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுடைய ராஜாவாக இருக்கும்போது why do you look for another person who is going to lead you? நீங்கள் ஏன் உங்களை நடத்தக்கூடிய இன்னொரு நபருக்காக காத்து If கொண்டிருக்கிறீர்கள்? God cannot win the battle, who is going to win the battle of my life? என்னுடைய வாழ்க்கையினுடைய யுத்தத்திலே கர்த்தர் ஜெயிக்காவிட்டால் வேறு எந்த மனுஷனால அதை ஜெயிக்க In முடியும்? whatever situation you are this evening, இந்த மாலை வேளையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் if இருந்தாலும் God cannot win the battle of your life, உங்களுடைய வாழ்க்கையினுடைய யுத்தத்தை கர்த்தரால வெல்ல முடியவில்லை என்று நீங்கள் சொன்னார், which king in this world is ever going to win the battle? இந்த உலகத்தினுடைய எந்த ராஜா உங்களுக்காக அதை செய்ய I போகிறார்? think sometimes we human beings are so stupid. Sorry to tell you this. சில நேரங்களில் மனிதர்களாகி நாம் அவ்வளவு முட்டாள்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வருத்தத்தோடு கூட சொல்லிக் We கொள்கிறேன். can be so adamant in our decisions நம்முடைய முடிவுகளிலே நாம் அவ்வளவு பிடிவாதம் உள்ளவர்களாக that இருக்கிறோம். we say, Lord, we need a king, we need a king. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், ஒரு ராஜா வேண்டும். And soon after the king came up, சீக்கிரத்திலே இந்த ராஜா தெரிந்தெடுக்கப்பட்ட உடனே within a few generations, ஒரு சில தலைமுறைகளுக்குள்ளாகவே after the reign of Solomon, for example, சாலமோனுடைய ஆட்சி காலத்திலேயே everything was a disaster in the nation of Israel. எல்லாமே இஸ்ரவேல் தேசத்திலே மிகப்பெரிய அழிவாக முடிவடைந்தது. Yes, he was a man full of wisdom, that's what the Bible says. இந்த மனுஷன் ஞானத்தினால் நிரப்பப்பட்டவன் என்று சொல்லி கர்த்தருடைய But வார்த்தை even சொல்லுகிறது. wise people can come to wrong decisions. இருந்தாலும் சில ஞானம் நிறைந்த மனுஷர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முடிவுகள், தவறான முடிவுகளை எடுக்க You know, முடியும். sometimes we can take wrong decisions even if it costs us so much of trouble and money, for example. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில அதிகமான பணத்தையும் அதிகமான நஷ்டத்தையும் ஏற்படுத்துகிற ஒரு முடிவை கூட பிடிவாதமாக நாம் எடுப்போம். You know, we'll say, Lord, we need a king now. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். And God says, okay, take it. ஆண்டவர் Take it, go. சொன்னார், சரி, நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். Because only if you go through this way, நீங்கள் இந்த பாதையில் கடந்து சென்றால் மாத்திரம்தான் you will know that there's no solution. இது உங்களுக்கு சரியான தீர்வு அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். I will tell you again and again, உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்லுகிற காரியம், we are so thankful for answered prayers in our lives. அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில பதிலளிக்கப்பட்ட ஜெபங்களுக்காக நாம் நன்றி சொல்லுகிறோம். Have you ever thanked God for prayers that were not answered?
என்றைக்காவது தேவன் நமக்கு பதிலளிக்காத ஜெபங்களுக்காக நீங்க நன்றி சொல்லி இருக்கிறீர்களா? Have you done this? செய்திருக்கிறோமா? If God has not answered certain prayers, ஆண்டவர் சில காரியங்களுக்கு பதில் அளிக்காமல் இருக்கிறதுனால, if God had not said no to certain situations, ஆண்டவர் சில சூழ்நிலைகளுக்கு இல்லை என்று சொல்லி இருக்காவிட்டால், you and I would have landed in the severest of problems. For example, நீங்களும் நானும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் மிக மோசமான பிரச்சனைகளின் சூழ்நிலைகளிலே but வந்திருந்திருப்போம். sometimes we are so adamant. சில நேரத்தில் நாம் அவ்வளவு பிடிவாதமாக இருந்தோம். We can be like the prophet Jonah, for example. நம்ம தீர்க்கதரிசியாக யோனாவை போல கூட நாம் வாழ முடியும். Jonah was a genuine prophet of the Old Testament. இந்த யோனா பழைய ஏற்பாட்டினுடைய உண்மையான ஒரு The தீர்க்கதரிசி. Bible says everything what he prophesied really happened. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோனா உரைத்த தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறிற்று. God says, go to Nineveh now. ஆண்டவர் சொன்னார், நீவேக்கு போ, You have to preach to these people now. நீ அந்த ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும். It's just about 880 kilometers away. நீ போக வேண்டியது 880 கிலோமீட்டர் மாத்திரமே. You go and preach to these people of Nineveh. அங்கே சென்று அவர்களுக்காக பிரசங்கம் பண்ணு. But this Jonah, he was a racist. ஆனா இந்த யோனாவோ மிக நிறவெறி பிடித்தவர். He said, no, these Ninevites, they should be destroyed. அவர் சொன்னார், இல்லை, இந்த நினிவே ஜனங்களா, இவர்கள் நிச்சயமாக அழிய வேண்டும். They should never be saved, for example. அவர்கள் ஒருபோதும் ரட்சிக்கப்படக்கூடாது. These Assyrians should never be saved. இந்த அசீரியர்கள் ஒருபோதும் காப்பாற்றப்படக்கூடாது. So I'm not going to go there. எனவே நான் அங்கே போக போவதில்லை. I'm going to take a ship and travel 4,800 kilometers. 4800 கிலோமீட்டர்கள் பிரயாணம் பண்ணி ஒரு கப்பலை பிடித்து நான் தர்ஷீசுக்கு போக போகிறேன். How many times we have done this in our personal lives? எத்தனை முறை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இதை நாம் செய்திருப்போம். God says, just go 880 kilometers. ஆண்டவர் சொன்னார், 880 கிலோமீட்டர் நீ போனா போதும். This fellow was so angry and so adamant. இந்த மனுஷன் அவ்வளவு கோபமும் முரட்டுத்தனமும் நிறைந்தவராய், And he said, no, I'm not going to obey you. இல்லை, நீர் சொல்லுகிறபடி நான் கீழ்ப்படிய மாட்டேன். I will even travel 4,800 kilometers. 4800 கிலோமீட்டர்கள் நான் போனாலும் I சரி, will pay the journey out of my own pocket. என்னுடைய சொந்த பணத்தை செலவழித்தாவது, But I'm not going to obey you. ஆனா உமக்கு மாத்திரம் நான் கீழ்ப்படியவே மாட்டேன். I do not know what Jonah thought when he started his journey. யோனா தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பித்த பொழுது என்ன நினைத்தார் என்று எனக்கு You know, தெரியவில்லை. he's coming to the harbor அன்னைக்கு துறைமுகத்துக்கு வந்தார். and there is the ship waiting now. அங்க பார்த்தா ஒரு கப்பல் காத்து கொண்டிருக்கிறது. Oh, praise the Lord. This is the will of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது கர்த்தருடைய சித்தம். Oh, there is a ship waiting for me. எனக்காக ஒரு கப்பல் காத்து கொண்டிருக்கிறது. Oh, this must be the will of God. அப்படினா இது கர்த்தருடைய சித்தமாகத்தான் இருக்க வேண்டும். Even we can come to such stupid conclusions sometimes. சில நேரங்களில் நாமும் கூட இப்படிப்பட்ட முட்டாள்தனமான முடிவுகளுக்கு வந்து Oh, விடுகிறோம். there is a ship waiting, Pastor. அங்கே ஒரு கப்பல் காத்து கொண்டிருக்கிறது பாஸ்டர். You know, when I was new in ministry in Germany, ஆரம்பத்தில் நான் ஜெர்மனி தேசத்தில் புதிதாக ஊழியத்தை ஆரம்பித்த we போது had a cafe bar for drug addicts and prostitutes. அந்த நாட்களிலே வேசிகளுக்காகவும் போதை மருந்துகள் பயன்படுத்துகிறவர்களுக்காகவும் ஒரு காப்பி கடையை நாங்க நடத்தி வந்தோம். But even other people came to have coffee with us. அங்க மற்றவர்களும் கூட வந்து எங்களோடு கூட அந்த காப்பி அருந்துவது உண்டு. One day one girl came and sat before me one afternoon. ஒரு நாள் ஒரு மத்தியானத்துல ஒரு பெண் வந்து அங்க அமர்ந்திருந்தாள். Pastor, I want to get married. அப்ப அந்த பெண் சொன்னாள், பாஸ்டர், நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவு Oh செய்திருக்கிறேன். yeah, I found a boy now. நான் வந்து இப்பொழுது ஒரு பையனை முடிவு செய்திருக்கிறேன். And if you must really pray for me. பாஸ்டர், எனக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். And I said, is the boy a saved boy? இப்ப நான் கேட்டேன், அந்த பையன் ரட்சிக்கப்பட்ட பையனா? Is he going to church? அந்த பையன் சபைக்கு போறாரா? Which church does he belong to? எந்த சபைக்கு அவர் போயிட்டு இருக்காரு? Is he really a Christian? உண்மையாவே அந்த பையன் ஒரு கிறிஸ்துவ பையன் தானா? No, Pastor. In future he will be. சிரிச்சிட்டு, இல்ல பாஸ்டர், எதிர்காலத்துல அவர் வந்து ஒரு கிறிஸ்தவனா மாறுவாருன்னு சொன்னாங்க. And I said, just leave it. நான் சொன்னேன், அப்படின்னா இதை விட்டுரு, Just wait for some time. இன்னும் கொஞ்ச நாட்கள் காத்திரு. Maybe God has a better solution for you. ஒருவேளை ஆண்டவர் உனக்காக ஒரு நல்ல ஒரு இடத்தை வைத்திருப்பார். Don't take anything and everything that comes along your way. உன் வாழ்க்கையில வர்ற வழியில வர எல்லாத்தையும் நீ அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. Don't be grabbing everything that passes through you. ஏதோ உன் வாழ்க்கையில கடந்து வர எல்லாவற்றையும் நீ பிடித்து கொள்ள வேண்டாம். Just wait, everything will be okay. காத்திரு, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகும். She never obeyed, அந்த பெண் கீழ்ப்படியவே இல்லை. got married, திருமணம் செய்தாள். and after 6 months I met her on the road one day. 6 மாதம் கழித்து சாலையில் அந்த பெண்ணை ஒரு நாள் சந்தித்தேன். And I said, how are you doing now? நான் கேட்டேன், எப்படி இருக்கிறாய்? Disaster. பாஸ்டர், ரொம்ப மோசம், Disaster. மிக மோசமான ஒரு அழிவு. I didn't listen to those things what you said. நீங்க சொன்னதை நான் கேட்கவே இல்லை. You know, but now
I am in a real disaster. இப்போ என் வாழ்க்கையில மிக மோசமான ஒரு அழிவின் பாதையில நான் இருக்கிறேன். You know, sometimes God allows you to have the thing what you want. சில நேரங்களில் நீங்க பிடிவாதமாக கேட்கிற காரியத்தை தேவன் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அனுமதிக்கிறார். Not because God is of your own thinking now. ஆண்டவர் உங்களைப் போலவே சிந்திக்கிறதுனால அல்ல. Not because he is taking the same decision as you have taken. நீங்க எடுத்த அதே முடிவை தேவன் எடுத்ததினால் அல்ல. No, because he knows you wouldn't change. நீங்க மாறப்போவதில்லை என்று ஆண்டவர் அறிந்தபடியினால். God in his wisdom knows you will never change. தேவன் தம்முடைய ஞானத்திலே அறிந்திருக்கிறார் நீங்கள் அந்த காரியத்தை பற்றி மனம் மாற You மாட்டீர்கள். know, when you see children, for example, in families, உதாரணமாக குடும்பங்களிலே பிள்ளைகளை நாம் பார்க்கும்போது some children listen to the words of the parents immediately. சில பிள்ளைகள் பெற்றோர்கள் சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சிரும். There are children, really, they do everything what the father says. உண்மையாகவே அப்பா சொல்ற எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். But there are other children. ஆனா மற்ற பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா முடியாது until they get a whacking. அவங்க வந்து 4 போட வரைக்கும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. You know, I'm not against whacking. I'm not for whacking at all, I tell you. அதாவது அடிக்கிறதுக்கு நான் விரோதமானவன் அல்ல. விரோதி தான். I don't like that. சாதாரணமா அடிக்கிறது எனக்கு பிடிக்காது. I would like to speak to children. எனக்கு பிள்ளைகளிடத்துல பேசி அவங்கள மாத்துறது தான் பிடிக்கும். I would like to explain to them. அவங்களுக்கு அதை விளக்கி சொல்ல வேண்டும் என்று நினைப்பேன். Every child understands. If you have patience, they will understand. நீங்க பொறுமையா அவங்க கிட்ட பேசினா எல்லா பிள்ளைகளுக்குமே புரியும். எதுக்கு எடுத்தாலும் தப்புன்னு சாத்தக்கூடாது. I'm telling you, this is not the way of education. இது வந்து கற்றுக் கொடுக்கிற ஒரு முறை அல்ல. But my thing is, some children listen when you speak. ஆனா சில பிள்ளைகள் நீங்க பேசும்போதே கீழ்ப்படியும். Some people learn only through hard situations. ஒரு சிலர் கடினமான பாதைகளின் வழியாக கடந்து சென்ற பிற்பாடு தான் கற்றுக்கொள்வார்கள். After they meet murderous waves. தங்களுடைய வாழ்க்கையில மிக மோசமான கொடூரமான அலைகளை சந்தித்த பிற்பாடு. After the ship is jumping up and down. அதுக்கப்புறம் கப்பல் மேலும் கீழும் குதித்து சாக போகிற நிலைமையில. After they enter into the mouth of this GPS whale waiting for him. அதுக்கப்புறம் அதுக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய திசை காட்டுகிற ஒரு கருவியை போன்ற ஒரு திமிங்கலத்தினுடைய வயித்துக்குள்ள போய். And after you come into the room. அதுக்கப்புறம் அதனுடைய வயித்துக்குள்ள போய். Everything is sticky. உள்ளுக்குள்ள பார்த்தா எல்லாம் ஒரே நாற்றம் அடிக்கிறது. Did you ever imagine how it was in the belly of this fish? ஒரு மீனினுடைய வயித்துக்குள்ள எப்படி இருந்திருக்கும் கற்பனை செய்ய முடிகிறதா உங்களால? Sticky all over. Stotram. You know, sometimes we are like that. ஒருவேளை மீன் வயித்துக்குள்ள நம்ம கூட உட்கார்ந்து இருந்தா இப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம். After we go inside, அந்த மீனினுடைய வயித்துக்குள்ள போன உடனே ஸ்தோத்திரம் நாத்தமா இருக்கு ஆண்டவரே. That's what we'll be praying now. அந்த நேரத்துல இப்படி ஒருவேளை மூக்க பிடிச்சிட்டு கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். You know, going to Nineveh would have been much easier. நினிவேவுக்கு போயிருந்தாலே எவ்வளவு எளிமையா முடிஞ்சிருக்கும். But now in the fish's belly, ஆனா இப்போ மீனின் வயிற்றில உட்கார்ந்து கொண்டு until this fish comes and just puts him out on the shore one day. இந்த மீன் கடற்கரையில வந்து அவனை கக்கும் வரைக்கும். You know, sometimes we can be so adamant. சில நேரத்துல நாம் அவ்வளவு பிடிவாதமாக இருப்போம். On the way we meet some ship. ஒருவேளை வழியில சில கப்பல்களை பார்த்திருப்போம். And we say, oh, this is the will of God. ஓ இது கர்த்தருடைய சித்தமாக தான் இருக்கும். Because it is the will of God, this ship is waiting for me now. கர்த்தருடைய சித்தம் இல்லைனா இந்த கப்பல் வந்து இங்க நின்றுக்குமா? Oh, this is the reason why God has put the ship here. அதனால தான் ஆண்டவர் இந்த கப்பலை கொண்டு வந்து இங்க நிறுத்தி இருக்கிறார். I have seen really believers explain everything, the decisions they take just like this sometimes. அநேக நேரங்களில் விசுவாசிகள் இப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்த பிற்பாடு இதுக்கு நல்ல விளக்கங்களை கொடுக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். One girl told me like this. She is very clever. ஒரு நாள் ஒரு பெண் என்னிடத்தில் இப்படி சொன்னாள் மிக புத்திசாலித்தனமாக. Pastor, if God had wanted, he would have stopped me. பாஸ்டர் ஆண்டவர் விரும்பி இருந்தா என்ன தடுத்திருக்கலாம்ல. But he did not stop me. ஆனா ஆண்டவர் என்ன தடுக்கலையே. That means it was the will of God. அப்படினா அது ஆண்டவருடைய சித்தம் தானே. Very simple. இது ரொம்ப எளிமையா தான் இருக்கு. You know, we can come to real funny decisions sometimes. இப்படி சில வேடிக்கையான முடிவுகளுக்கு நாம் வர முடியும். They wanted a king. அவங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். God said, okay, take the king. ஆண்டவர் சொன்னார் சரி நீங்கள் ஒரு ராஜாவை எடுத்துக்கொள்ளலாம். You will see how this nation is going to go into a disaster one day. இந்த தேசம் ஒரு நாள் எப்படி ஒரு அழிவின் பாதையில போகிறது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். And now everything has been decided by people. இப்பொழுது ஜனங்களால் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டது. If your position has been decided
by people, I tell you. உங்களுடைய பதவி ஜனங்களால் தீர்மானிக்கப்பட்டால் You will be bent only on pleasing the people who elected you. உங்களை தெரிந்து கொண்ட ஜனங்களை பிரியப்படுத்தத்தான் நீங்கள் எப்பொழுதுமே முயற்சித்துக் If கொண்டிருப்பீர்கள். God has called you, you want to please God in your life. தேவன் உங்களை அழைத்திருந்தா நீங்க தேவனை பிரியப்படுத்த But விரும்புவீர்கள். when people have called you, ஆனா ஜனங்கள் உங்களை அழைத்திருந்தால் you will say, oh yeah, I have to listen to this people now. ஆம் இந்த ஜனங்களுக்கு நான் வளைந்து கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுவீர்கள். Dear brothers and sisters, when you see into the beginning of the church, for example, கருமையான சகோதர சகோதரிகளே, ஆதி சபையினுடைய ஆரம்பத்தை நாம் I பார்க்கும்போது always compare churches with Acts chapter 1 and 2, for example. எப்பொழுதுமே அப்போஸ்தலர் நடபடிகள் 1-2 கூட தான் இன்றைக்கு இருக்கிற சபைகளை நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். We have to find out whether we are a church after the heart of God, நாம் உண்மையாகவே தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு சபையா, or we a church, head and shoulders church today in this world. அல்லது இன்றைக்கு இந்த உலகத்திலே தோல் பலத்தையும் அல்லது தலையின் ஞானத்தையும் வைத்து நடத்தி கொண்டிருக்கிற ஒரு சபைகளாக நாம் இருக்கிறோம். It was not the wisdom of man or the power of his shoulders that built the church of Jesus. இன்றைக்கு மனுஷனுடைய ஞானமும் மனுஷனுடைய தோல் பலங்களும் கர்த்தருடைய சபையை நடத்துகிறது இல்லை. The early church had nothing in their hands, for example. ஆதி சபையினுடைய கரங்களிலே எதுவுமே இருக்கவில்லை. And more than the conviction was Jesus is risen from the dead. இயேசு கிறிஸ்து மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் என்கிறதான இந்த உத்தரவாதத்தை விட They know the news of the gospel in their hands. அவருடைய கரங்களிலே அந்த சாட்சியை வைத்திருந்தார்கள், சுவிசேஷத்தை They வைத்திருந்தார்கள், have the boldness of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினுடைய தைரியத்தை வைத்திருந்தார்கள். They know that the gospel has the answer to the questions of man. இந்த உலகத்தினுடைய எல்லா கேள்விகளுக்கும் சுவிசேஷத்திலே பதில் உண்டு என்கிறதான உத்தரவாதத்தை பெற்றிருந்தார்கள். They were hanging on to prayer, for example. அவர்கள் எல்லா காரியங்களுக்காகவும் ஜெபிக்க The ஆரம்பித்தார்கள். teaching of the apostles, for example. அப்போஸ்தலருடைய உபதேசங்களிலே நிலைத்திருந்தார்கள். They were just breaking bread with everyone, எல்லாரோடு கூட அவர்கள் அப்பம் விட்டார்கள். sharing everything with everyone there in the community. அவர்களுக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். They were boldly speaking the word of God on the streets of Jerusalem. தைரியமாக எருசலேமுடைய தெருக்களிலே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணினார்கள். Jerusalem was not changed now, எருசலேம் அதுவரைக்கும் மாறவில்லை. but they were completely changed people. ஆனால் அவர்களோ முற்றிலும் மாற்றப்பட்டவர்களாய் They காணப்பட்டார்கள். were completely changed by the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால முற்றிலும் மாற்றப்பட்டவர்களாய் And காணப்பட்டார்கள். they were able to go out in the streets of Jerusalem. அந்த நாட்களில் எருசலேமினுடைய தெருக்களிலே அவர்களால் செல்ல முடிந்தது. Even when they were beaten, they were enjoying the beatings that they received from people. அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக அடிக்கப்பட்ட பொழுதும் கூட அவருக்காக அடிக்கப்படுகிற ஸ்லாக்கியத்தை பெற்றோமே என்று சொல்லி Do you சந்தோஷப்பட்டார்கள். know in Acts, for example, Acts chapter 1 or 2 up to chapter 4 or 5, அப்போஸ்தலர் நடபடிகள் 1 4-5 நீங்கள் வாசித்து when பார்க்கும்போது you see these people never said, Lord, protect us now. இந்த இவர்களுடைய ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்றல்ல. We pray a lot for protection these days. இந்த நாட்களிலே பாதுகாப்பிற்காக நாம் எவ்வளவு ஜெபிக்கிறோம். They never prayed for protection. அவர்கள் ஒருபோதும் தங்களுடைய பாதுகாப்பிற்காக They ஜெபிக்கவில்லை. said, Lord, we need the strength to endure this persecution. ஆண்டவரே இந்த உபத்திரவத்தை சகிக்கக்கூடிய பலனை எங்களுக்கு தாரும் என்று தான் ஜெபித்தார்கள். They wanted the gospel to go out of Jerusalem இந்த சுவிசேஷமானது எருசலேமிலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்று up to the ஜெபித்தார்கள். ends of the world, for இந்த example. உலகத்தின் முடிவு பரியந்தம் வரைக்கும் They stayed together in unity. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி They saw வந்திருந்தார்கள். signs and wonders in their lives. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்தார்கள். And every day people were gathered and they were attached to the church. ஒவ்வொரு நாளும் சபையிலே கூடி வந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். Everyone, they were gathered and put into the church, for example. ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் சபையிலே சேர்க்கப்பட்டு You know, வந்தார்கள். sometimes we think, oh, the church is being built only through the wisdom of man. சில நேரங்கள் நம்ம நினைக்கிறோம் ஏதோ மனுஷனுடைய ஞானத்தினால தான் சபை I கட்டப்பட்டு see வருகிறது. this clash all across the nations, even today. இந்த குழப்பத்தை உலகம் எங்கிலும் இருக்கிறதான சபைகளிலே நான் How do பார்த்திருக்கிறேன். we build the church right now? இன்றைக்கு சபைகளை நாம் எப்படி கட்டி கொண்டிருக்கிறோம்? Do we lead the church just like a business? எப்படியாவது சபை ஒரு வியாபாரமாக இருக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறோமா? Do we lead the church just like an institution? சபையை ஒரு நிர்வாகமாக ஒரு நிறுவனமாக நாம் நடத்தி Is the கொண்டிருக்கிறோமா? church is going to be led by some committees, for example? சபையானது ஒரு கமிட்டினால ஒரு குழுவினால அது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறதா? Where do you see committees and for example, where people were electing all these things in the New Testament? புதிய ஏற்பாட்டில் எங்காவது கமிட்டியோ அல்லது ஒரு குழுவாக ஜனங்கள் வந்து எல்லாவற்றையும் முடிவு செய்து நடத்தின சபையோ உங்களால் அப்போஸ்தலர் நடபடிகளிலே பார்க்க God முடிகிறதா? chose one person in the Old Testament, கர்த்தர் தாமே அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டிலே தம்முடைய ஜனங்களை தெரிந்து and கொண்டார். around him he built an army. அவர்களை சுற்றிலும் தேவன் ஒரு சேனையை கட்டி எழுப்பினார். Whether it was Abraham or Joshua or Caleb or whoever they were, அது ஆபிரகாம் இருந்தாலும்
அல்லது காலேப்பாக இருந்தாலும் யோசுவாவாக இருந்தாலும் God chose a person and built an army around them. தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார், அந்த மனுஷனை சுற்றிலும் ஒரு சேனையை கட்டி And this is the எழுப்பினார். reason why Apostle Paul says like this. இந்த காரணத்தினால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி He's சொன்னார். writing to the Corinthian church right now. கொரிந்திய சபைக்கு அவர் எழுதும்போது, When I came to you, brethren, நான் உங்களிடத்தில் வந்தபோது I சகோதரரே, did not come proclaiming to you the testimony of God in lofty words or wisdom. தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. For I decided to know nothing amongst you except Jesus Christ had him crucified. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க And தீர்மானித்தேன். I was with you in weakness and in much fear and trembling. அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். And my speech and my message were not in plausible words of wisdom. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் No, I did not come that way to you. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நான் உங்கள் மத்தியில் வரவில்லை. It was through God's power and his word. For example, ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை நான் பேசினேன். there's no other thing that came with me when I came to you. நான் உங்கள் மத்தியில் வந்த பொழுது மனுஷருடைய ஞானத்திலே நான் நிற்கவில்லை. In spirit and of power, நான் தேவனுடைய ஆவியினாலும் பலத்தினாலும் நிரப்பப்பட்டவனாக that your வந்தேன். faith might not rest in wisdom of men, but in the power of God. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்திலே நிற்கும்படியாக அப்படி செய்தேன். You know, sometimes today we think it's all about head and shoulders. இன்றைக்கு நாம் நினைக்கிறோம் எல்லாமே தலையினுடைய ஞானமும் தோளினுடைய பலமும் என்று. We have to think and plan everything. எல்லாவற்றையும் நாம் யோசிக்க வேண்டும், திட்டமிட வேண்டும் என்று All நினைக்கிறோம். the concept for the church must come from men, for example. சபையினுடைய எல்லா காரியங்களும் திட்டங்களும் மனுஷனுடைய சிந்தனைகளிலிருந்து வர வேண்டும். But what about this, that you are a church after the heart of God, ஆனால் நீங்கள் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு சபையாக இருப்பீர்கள் என்று சொன்னால் which will do things that God is demanding from you? தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை நீங்கள் செய்வீர்களா? You know, I have seen many churches of different denominations. அநேக சபை பாகுபாடுகளை நான் பார்த்திருக்கிறேன். But I have seen today, especially in the continent of Europe, for example, இன்றைக்கு விசேஷமாக ஐரோப்பா கண்டத்திலே நான் பார்க்கிறதான காரியம், sometimes we are elected by people சில நேரங்களில் மனுஷர்களால் நாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம். and we want people to be happy. எனவே ஜனங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதிலே தான் நாம் உறுதியாக இருக்கிறோம். We are fixed that they are kept happy inside the congregation. அவர்கள் எப்படியாவது சபைக்குள்ள சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதிலே தான் நம்முடைய கவனம் இருக்கிறது. Just using our own wisdom, நம்முடைய சொந்த ஞானத்தை with பயன்படுத்தி all the power we could have from society. அல்லது சமுதாயத்தில் இருக்கிற நம்முடைய பலத்தை கொண்டு, It can be money power, it can be educational power, ஒருவேளை அது பணத்தினுடைய பலமா இருக்கலாம், அல்லது கல்வியினுடைய பலமா இருக்கலாம், it could be relationships power. அல்லது நம்மளுக்குள்ள இருக்கிறதான உறவின் பலமா இருக்கலாம். But everything we use every possible way, the thinking and the power of the shoulders to build the church. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த தலையினுடைய ஞானம் தோளுடைய பலத்தை கொண்டு சபை எப்படியாவது கட்டிட வேண்டும் என்று நினைக்கிறோம். Do you know how many thousands of churches have been closed in other countries? ஆனால் மற்ற தேசங்களிலே எத்தனை சபைகள் இன்றைக்கு மூடப்பட்டு வருகின்றன என்று உங்களுக்கு தெரியுமா? You know, Poland is supposed to have 90% of Christians, போலந்தில் கிட்டத்தட்ட 90% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். mostly Catholics, அவர்களில் பெரும்பாலானோர் கத்தோலிக்கத்தை சேர்ந்தவர்கள். but only 42% go to church today. ஆனால் அதிலே 42% மாத்திரம்தான் இன்றைக்கு சபைக்கு போய் In கொண்டிருக்கிறார்கள். England, only 22%. இங்கிலாந்து தேசத்தில் 22% மட்டும்தான். In Germany, 12%. ஜெர்மனியில 12% In மட்டுமே. Denmark, 5%. டென்மார்க்ல 5% In மட்டுமே. America, 21%. அமெரிக்காவில் 21% மட்டும். Supposedly, there are 70% of Christians in Europe. ஆனா ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். You know, after the Enlightenment movement of Europe, ஐரோப்பா கண்டத்துல இந்த பிரகாசமாக்குகிறதான இயக்கம் என்று ஒன்று வந்தது. everything was questioned. எல்லாமே அவர்கள் கேள்வி கேட்க தொடங்கினார்கள். Human wisdom was used. அந்த நாட்களிலே மனித ஞானம் The பயன்படுத்தப்பட்டது. word of God was questioned. கர்த்தருடைய வார்த்தை கேள்வி கேட்கப்பட்டது. Signs and miracles were questioned. அற்புதங்களும் அடையாளங்களும் கேள்வி Is கேட்கப்பட்டது. this really true? Can this really happen? இது உண்மையாகவே நடந்ததா? இது உண்மையாகவே இருக்கிறதா? Everything about God was questioned. எல்லாமே தேவனை பற்றி என்னவெல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றை பற்றியும் கேள்வி கேட்க தொடங்கினார்கள். And today you have empty churches. இன்றைக்கு காலியான சபைகள் தான் இருக்கின்றன. Very close to where my son is living. என்னுடைய மகன் வாழ்கிற இடத்திற்கு மிக பக்கத்துல
There's an old church, I really like it. அங்க ஒரு பழைய சபை கட்டடம் இருக்கிறது, எனக்கு மிகவும் பிடிக்கும். I like these old chapels. எனக்கு இந்த பழைய ஜெப கட்டடங்கள் மிகவும் பிடிக்கும். And whenever I'm there in that area, I go inside. எப்பொழுதெல்லாம் அங்க போகிறேனோ அப்பொழுதெல்லாம் அந்த சபைக்கு போவேன். Not one single person comes inside the church. அந்த சபை கட்டடத்துக்குள்ள ஒரு மனிதர் கூட வருவதில்லை. No services. ஒரு ஆராதனையும் கிடையாது. Not one single preaching. ஒரு பிரசங்கம் கூட கிடையாது. But the building is big. ஆனா அங்க இருக்கிற சபை கட்டடம் அவ்வளோ பெருசா இருக்கும். But you know why this happened? ஏன் நடந்தது தெரியுமா? Man began to build the church according to his own wisdom. மனுஷன் தன்னுடைய சொந்த ஞானத்தின்படி சபையை கட்ட The ஆரம்பித்ததனால. question today is the church after the heart of God. இன்றைக்கு கேள்வி என்னவென்றால், இன்றைக்கு இருக்கிற சபைகள் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவைகளாக இருக்கின்றனவா என்பதுதான். When we look into our personal lives, for example, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் உற்று நோக்கும்போது உதாரணமாக are we people after the heart of God? நாம் எல்லாரும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் Or தானா? are we head and shoulders people? அல்லது நாமெல்லாம் தலையும் தோள்களும் உள்ள ஜனங்களா? Deciding everything in our personal lives through the wisdom of our minds. எல்லாவற்றையும் நம்முடைய சிந்தனையினாலும் நம்முடைய தலையின் அறிவினாலும் நாம் முடிவு செய்து கொண்டிருக்கிறோமா? Everything according to our own plans, நம்முடைய சொந்த திட்டங்களின்படி, according to our own wisdom and knowledge, நம்முடைய சொந்த ஞானத்தின்படி, according புத்திசாலித்தனத்தின்படி, to the power we have in our lives. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய பலத்தின்படி. This is the word of God to Zerubbabel saying, அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை ஜெருபாபேலுக்கு சொல்லப்பட்டது. not by might nor by power, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் but அல்ல, by my spirit, says the Lord of hosts. என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். Not because of your wisdom you're going to build the church of உன்னுடைய Jesus. ஞானத்தினாலே நீ கர்த்தருடைய சபையை கட்டப் போவதில்லை. Not because of your own wisdom you're going to build your own life. உன்னுடைய சொந்த ஞானத்தினாலே உன்னுடைய வாழ்க்கையை நீ கட்டி எழுப்ப போவதில்லை. When you are a man or a woman after the heart of God, நீங்கள் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மகனாக ஒரு மகளாக you will இருக்கும்போது do the things that God is demanding from you. தேவன் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிற காரியத்தை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். Even today, when I look into all these things happening in churches, இன்றைக்கு கூட சபைகளில் நடைபெறுகிற எல்லாவற்றையும் நான் when பார்க்கிறேன். I see the empty churches all across the nations, உலகமெங்கிலும் இருக்கிறதான காலியான சபை கட்டடங்களை நான் do பார்க்கும்போது you know in every week one church is closed in England? ஒவ்வொரு வாரமும் இங்கிலாந்து தேசத்திலே ஒரு சபை மூடப்படுகிறது, உங்களுக்கு தெரியுமா? Every week one church is being closed ஒவ்வொரு வாரமும் ஒரு சபை கட்டிடம் மூடப்படுகிறது. because no one is coming. ஏனென்றால் யாரும் சபைக்கு வருவதில்லை. Because everything is wisdom, ஏனென்றால் எல்லாமே மனுஷ ஞானம்தான். and there everything is spoken about except the Bible. வேதத்தை தவிர மற்ற எல்லாமே அங்கு பேசப்படுகிறது. No word preaching of the word of God. கர்த்தருடைய வார்த்தையை பற்றி எந்த பிரசங்கமும் கிடையாது. All the wisdom of man is being poured out in those churches. எல்லாமே அந்த சபையில மனுஷ ஞானம் தான் ஊற்றப்பட்டு வருகிறது. And so the people say, yeah, I know this already. எனவே ஜனங்கள் நினைக்கிறார்கள், இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியுமே, I can read in books about these things. இத பற்றி எல்லாம் நான் புத்தகங்களை படித்துக் கொள்ளலாம். So I don't need to come to church to listen to all this. எனவே சபைக்கு வந்து இதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. When I come to church, for example, உதாரணமாக நான் சபைக்கு I வரும்போது want to see that God is moving amongst us. கர்த்தர் நம்ம மத்தியிலே அசைவாடுகிறதை நான் பார்க்க I want விரும்புகிறேன். to see that God is speaking to every one of us. கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடு கூட பேசுகிறதை நான் பார்க்க I விரும்புகிறேன். want to see the presence of God changing the lives of people. கர்த்தருடைய பிரசன்னம் ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதை நான் பார்க்க That விரும்புகிறேன். God can forgive and save the lives of people. தேவன் ஜனங்களுடைய வாழ்வை மன்னித்தவர்களை ரட்சிப்பதை பார்க்க I am விரும்புகிறேன். not here to listen to all the wise literature that is easily available outside today. இன்றைக்கு உலகத்திலே கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பேராசர்களுடைய உரையும் அல்லது மனுஷனுடைய ஞானத்தினுடைய காரியங்களையும் கேட்கும்படியாக அல்ல. You know, I do not know whether you understand my pain sometimes. சில நேரங்களில் என்னுடைய அந்த வலி உங்களுக்கு புரியறதா என்று எனக்கு But தெரியவில்லை. if you go and listen to certain things today outside in the world, இன்றைக்கு உலகத்திலே போய் சில காரியங்களை நீங்க கேள்விப்படும்போது, when you can listen to everything in the church but not the gospel, இன்றைக்கு சபையில சுவிசேஷத்தை தவிர மற்ற எல்லாமே பேசப்படுகிறது. and you want real position in the church, சபையில எனக்கு எப்படியாவது ஒரு பதவி வேண்டும், I want to lead the committee, this committee and that committee, எனக்கு வந்து அந்த கமிட்டியில இடம் வேணும், இந்த கமிட்டியில தலைவர் பதவி I வேணும், want to be a prominent person on the stage of the church, நான் எப்படியாவது சபையினுடைய மேடையில ஒரு முக்கியமான இடத்துக்கு வரணும், and I want to rule over everything what I can. எப்படியாவது என்னால முடிஞ்ச எல்லாவற்றுக்கும் மேல நான் வந்து ஒரு தலைவனா இருக்கணும். But you know what Jesus said? ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? I build my church.
இயேசு கிறிஸ்து சொன்னார், என் சபையை நான் கட்டுவேன். He never said, you build my church. நீ என் சபையை கட்டு என்று அவர் சொல்லவில்லை. He never said, please help me to build my church. என் சபையை கட்டுவதற்கு தயவு செய்து நீ வந்து உதவி செய் என்று The சொல்லவில்லை. owner of this church is no one else but Jesus and Jesus alone. இந்த சபையினுடைய உரிமையாளர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மாத்திரமே. He said, I build my church. அவர் சொன்னார், என் சபையை நான் He கட்டுவேன். doesn't say, I build the church of Pastor Gideon Jacob. கிடியன் ஜேக்கப்பினுடைய சபையை நான் கட்டுகிறேன் No, என்று he ஆண்டவர் says, I சொல்லவில்லை. build my church. ஆண்டவர் சொல்லுகிறார், என் சபையை நான் கட்டுவேன். And the gates of hell will never overcome my church. பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை ஒருபோதும் மேற்கொள்வதில்லை. Yes, there's going to be a huge battle, ஆம், நிச்சயமாகவே இதிலே ஒரு மிகப்பெரிய போராட்டம் உண்டு. but the battle will surely be won. ஆனால் நிச்சயமாக இந்த யுத்தத்திலே நாம் வெற்றி பெறுவோம். My dear and sisters, when we look into our personal lives today, கருமையான சகோதர சகோதரிகள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது are we really, is this our desire of our hearts to say, Lord, yes, I want to be a man or a woman after your own heart? உண்மையாகவே ஆண்டவரே, உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மகனாக மகளாக நான் இருக்க விரும்புகிறேன் என்று நாம் சொல்லுகிறோம். I want to take the decisions what you tell me. நீர் என்னிடத்தில் சொல்லுகிறதான முடிவுகளை நான் எடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறோம். Lord, I want to operate according to your will and word that you give to me. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுக்கிற வார்த்தையின்படி உமது சித்தத்தின்படி நான் நடந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறோமா? Do you know this man was a person of partial obedience? இந்த சவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதி மாத்திர கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். Because God says, go against the Amalekites. ஆண்டவர் சொன்னார், அமலேக்கியருக்கு விரோதமாக போ, destroy everything that is there right now. அங்க இருக்கிற எல்லாவற்றையும் நீ சங்காரம் பண்ணு. These are the enemies of the people of Israel. இவர்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்துருக்கள். They were trying to obstruct you as you came into the promised land. நீங்கள் வாக்குத்தத்த தேசத்திற்குள்ள நுழையும் போது உங்களை தடுக்கும்படியாக முயற்சித்தார்கள். You have to destroy everything. எனவே அங்க இருக்கிற சுவாசமுள்ள யாவற்றையும் நீ சங்காரம் பண்ணு. You know, then this man went to war, இந்த மனுஷன் யுத்தத்திற்கு போனான். but he never destroyed everything. ஆனா இந்த மனுஷனோ கர்த்தருடைய வார்த்தையின்படி எல்லாவற்றையும் நிர்மூலம் பண்ணவில்லை. And he just kept some of the cattle away. கொஞ்சம் ஆடு மாடுகளை விட்டு விட்டான். He said, yeah, this can be offered to God one day. இவைகளெல்லாம் கர்த்தருக்கு பலியிடும்படியாக நான் வைத்துக் கொண்டேன். And suddenly one day Samuel comes across. திடீரென்று சாமுவேல் அங்கு வந்தார். I see the bleating of cattle now. அப்பொழுது சாமுவேல் கேட்டார், நான் கேட்கிறதான ஆடு மாடுகளின் சத்தம் என்ன? You should destroy everything. நீ எல்லாவற்றையும் நிர்மூலம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் Why சொன்னார். have you kept certain portions now? ஏன் சில ஆடு மாடுகளை நீ வைத்து விட்டாய்? Oh, you say, yeah. The people wanted me to do this now. ஜனங்கள் தான் இப்படி செய்யும்படி என்னை சொன்னார்கள். I will tell you this again and again. இதை மறுபடியுமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். If God has not called you to ministry, தேவன் உங்களை ஊழியத்திற்கு அழைத்திராவிட்டால், if God is not directing you in ministry, ஆண்டவர் ஊழியத்திலே உங்களை வழிநடத்தாவிட்டால், if you think men have elected you to this position, மனுஷன் உங்களை இந்த பதவிக்கு அழைத்தான் என்று நீங்கள் நினைத்தால், you always would want to please only this person or these people. நீங்க எப்பொழுதுமே உங்களை தெரிவு செய்த அந்த மனுஷனையோ அல்லது அந்த கூட்டத்தாரையோ தான் பிரியப்படுத்த விரும்புவீர்கள். Because you feel indebted to these people. ஏனென்றால் அவர்களுக்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். You know, there's a huge difference between David and Saul, I tell you. தாவீதுக்கும் சவுலுக்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசங்கள் உண்டு. Both of them did mistakes in their lives. இரண்டு பேருமே தங்களுடைய வாழ்க்கையில தவறுகள் செய்தவர்கள் தான். Both of them were faulty people. இரண்டு பேருமே தங்களுடைய வாழ்க்கையில தவறுகள் நிறைந்தவர்கள் தான். But when David did a mistake in his life, ஆனா தாவீது தன் வாழ்வில் தவறுகள் செய்த போது he was not clinging to the feet of any man. அவன் போய் எந்த மனுஷனுடைய கால்களையும் பிடித்துக் கொள்ளவில்லை. He was clinging to the feet of God in his life. தேவனுடைய பாதத்தை தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றும்படியாய் பிடித்துக் கொண்டான். He said, Lord, take not the Holy Spirit away from me. ஆண்டவரே, என்னை விட்டு உம்முடைய பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாமல் இரும். Lord, throw me not away from your presence. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் இரும். Take not the Holy Spirit away from me. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு Because எடுத்துக்கொள்ளாமல் he இரும். was concerned about the presence of God in his life. என்றார் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை குறித்து அவன் மிகவும் அக்கறை He உள்ளவனாக was not concerned about the people around him. தன்னை சுற்றி இருக்கிறதான மனுஷர்களை பற்றி அவன் கவலை உள்ளவனாக இருக்கவில்லை. But this Saul was very much concerned about the people. ஆனால் இந்த சவுலோ ஜனங்களை பற்றி மிகவும் அக்கறை உள்ளவன். What will people think about me? ஜனங்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? How they will speak against me now? அவர்கள் எனக்கு விரோதமாக எப்படி பேசுவார்களே? They are the people who elected me. அவர்கள் தானே என்னை தெரிந்து கொண்டார்கள். They are the people who gave the yes for my election. அவர்கள் தானே என்னை தெரிந்து கொண்ட பொழுது ஆம் என்று தலையாட்டினவர்கள். They are the people who stopped me from killing all the animals now. அவர்கள் தானே இந்த ஆடு மாடுகளை கொல்ல வேண்டாம் என்று சொல்லி என்னை தடுத்தவர்கள். So if I'm not going to listen to them, எனவே அவர்கள் சொல்வதை நான் கேட்காவிட்டால், oh, I'm going to be in a serious position. எனவே என்னுடைய பதவிக்கு நிச்சயமாக ஒரு பங்கம் விளையும். My question today to you and to me, to everyone.
இந்த மாலை வேளையிலே உங்களை பார்த்து என்னை பார்த்து இங்க இருக்கிற எல்லாருக்குமாக நான் கேட்கிறதான ஒரு கேள்வி, Do we really, are we people after the heart of God, நாம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதர்களா? willing to do that God is telling us? கர்த்தர் நமக்கு சொன்ன காரியத்தை நிறைவேற்ற விரும்புகிறவர்களா? Or we are just people obeying people who really put us into positions into the church? அல்லது சபைகளிலே நமக்கு பதவி கொடுக்கிற ஜனங்களை நாம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம்? Are we more indebted to such people in our personal lives? அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நாம் கடமைப்பட்டவர்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? This man at the end came to a terrible situation. இந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு வந்தான். You know, there was a huge difference between Saul and David. தாவீதுக்கும் சவுலுக்கும் நடுவே மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு. Later on, God takes away David separately. பிற்பாடு தேவன் தாவீதை பிரித்தெடுக்கிறார். Elects David and says, "You are a man after my own heart, தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், and your kingdom will endure forever." உன்னுடைய ராஜ்ய பாரம் என்னென்றைக்குமாக நிலைத்திருக்கும். Can you imagine? Saul must have been in this position. சவுல் தான் இந்த இடத்தில் இருந்திருக்க வேண்டும். He should have been in this position. இந்த இடத்துல சவுல் தான் இருந்திருக்க வேண்டும். But because of his disobedience, ஆனா அவனுடைய கீழ்ப்படியாமையினால, because he was doing things that he should never do in his life, அவன் தன்னுடைய வாழ்க்கையில செய்யக்கூடாத காரியத்தை அவன் செய்தபடியினால, because he was more afraid of people than obeying God. கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறதை காட்டிலும் மனுஷர்களுக்கு அவன் பயப்பட்டபடியினால, And this is the reason why in the last end he lost everything from his personal life. அவனுடைய வாழ்க்கையின் கடைசியிலே தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவன் இழந்தான். You know, at the last end of his life, அவனுடைய வாழ்க்கையின் கடைசியிலே this was his testimony. சவுலினுடைய சாட்சி இப்படித்தான் இருந்தது. I have played the fool and have erred exceedingly. நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்புதம் செய்தேன். Do you know this is the testimony of Saul? இதுதான் சவுலினுடைய வாழ்க்கையின் கடைசி சாட்சி. 1 Samuel chapter 26 verse 21. 1 சாமுவேலின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். This is what he says about himself. தன்னை பற்றிய சவுல் சொன்ன வார்த்தைகள் இதுதான். I have played the fool நான் மதியற்றவனாய் செய்தேன், and I have erred exceedingly. நான் மகா பெரிய தப்பிதம் செய்தேன். What a great difference between the Saul of the Old Testament and the Saul of the New Testament. பழைய ஏற்பாட்டினுடைய சவுலுக்கும் புதிய ஏற்பாட்டினுடைய சவுலுக்கும் நடுவே எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசம். When you read this testimony of Apostle Paul, for example, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சாட்சிகளை நீங்க வாசித்து பார்க்கும்போது, I have finished the race. அவர் சொன்னார், என்னுடைய ஓட்டத்தை நான் நல்ல I have போராட்டத்தை fought the போராடினேன், battle. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை Henceforth there is a முடித்தேன். crown of righteousness waiting for me. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக There is a வைக்கப்பட்டிருக்கிறது. crown of righteousness waiting for me. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. Yes, it was a hard battle. ஆம், ஒரு மகா பெரிய போராட்டம் தான். In this battle of obedience, everything was very difficult. இந்த கீழ்ப்படிதலுடைய போராட்டத்திலே என்னுடைய வாழ்க்கை மிக கடினமானதாக இருந்தது. But I have completed the race. ஆனால் என் ஓட்டத்தை நான் ஓடி I முடித்தேன். have kept my faith. என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். Henceforth there is a crown of righteousness waiting for me. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. Dear brothers and sisters, I want to ask you, கருமையான சகோதர சகோதரிகளை, உங்களை பார்த்து ஒரு do we காரியத்தை want to சொல்லுகிறேன். be people after the heart of God? நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதர்களாக Or இருக்க are we விரும்புகிறீர்களா? people pleasing men all through the way? அல்லது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா வழிகளிலும் மனுஷர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? This man not only was elected by people, இந்த மனுஷன் ஜனங்களால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, his whole ambition was like this. அவனுடைய முழு ஆசையும் இதுதான். He wanted to please people. அவன் எப்படியாவது ஜனங்களை பிரியப்படுத்த விரும்பினான். Yes, he knew he is only partially obedient to God. அவனுக்கு நன்றாக தெரியும், என் வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்களில் தான் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தேன். But even this partial obedience, he said, Lord, the people, they were forcing me to do so. ஆனா அந்த கீழ்ப்படியில கூட அவன் சொன்னது, ஆண்டவரே, ஜனங்களின் சொல்லுக்கு பயந்து அவர்கள் சொல்லை நான் கேட்டேன். Samuel did not come, so I had to do it. சாமுவேல் குறித்த நேரத்தில் வரவில்லை, எனவே ஜனங்களுக்கு பயந்து இதை He செய்தேன். was late, so I had to do this. இந்த சாமுவேல் தாமதமாக வந்தார், அதனால் தான் இதை The செய்தேன். people are dispersing already. ஜனங்கள் ஏற்கனவே என்னை விட்டு பிரிந்து செல்லுகிறதை நான் பார்த்ததினாலே, And one of the most foolish things what he did, இந்த மனுஷனுடைய மிக மோசமான ஒரு முட்டாள்தனமான காரியம், after the kingdom had been torn away from him, அவனுடைய ராஜ்யபாரம் அவனை விட்டு பிடுங்கப்பட்ட பிற்பாடு he went to Samuel and said like this, சாமுவேல் இடத்துல போய் இப்படி சொல்கிறான், please walk with me தயவு செய்து ஜனங்களுக்கு முன்பாக என்னோடு கூட நடந்து in வாரும். front of the people. ஜனங்களுக்கு முன்பாக They should see me now. அவர்கள் என்னை பார்க்க வேண்டும். Oh, this man of God is still with Saul. இந்த மனுஷன் இன்னும், இந்த கர்த்தருடைய மனிதன் இன்னும் சவுலோடு கூடத்தான் இருக்கிறார்.
If God has left you already, தேவன் உங்களை விட்டு ஏற்கனவே போயிருந்தா what's the point when Samuel is walking with you? சாமுவேல் உங்களோடு கூட நடந்து உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? What's the point in that? அதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? You know, sometimes we can take such decisions which God will never understand. சில நேரங்களில் தேவனே புரிந்து கொள்ள முடியாத சில மதியீனமான காரியங்களை நாம் செய்ய முடியும். Yes, David sinned. ஆம், தாவீது அனுப்பப்பட்டார். He was sinned. He தாவீது sinned. பாவம் செய்தார். But he was clinging to the feet of God. இருந்தாலும் கூட தேவனுடைய பாதங்களை அவர் கெட்டியாக பிடித்து கொண்டார். He never said to Samuel, please come and walk with me now. சாமுவேலே, நீர் வந்து என்னோடு கூட நடக்க வேண்டும். You should support me in this time of need now. இந்த தேவையின் மத்தியிலே சாமுவேலே, நீர் வந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். No, I need the covering of God now. இல்லை, தாவீது நினைத்தான், இப்பொழுது தேவனுடைய பாதுகாப்பினுடைய அந்த மூடல் எனக்கு தேவை. I need the presence of God in my life. எனக்கு கர்த்தருடைய பிரசன்னம் தேவை. I want to be a man after the heart of God. நான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக இருக்க விரும்புகிறேன். And this is the reason why God chose me. இந்த காரணத்தினால் தான் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். When he rejected Saul one day, ஒரு நாள் தேவன் சவுலை தள்ளிவிட்ட போது he took me into his hands because he found me after his own heart. என்னை அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டபடியினாலே என்னை தம்முடைய கரங்களில் அவர் எடுத்தார். My brothers and sisters, as we go away from this place this evening, கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்லும் போது I want every eyes to be closed for a few minutes. ஒரு சில வினாடிகளுக்கு உங்களுடைய கண்களை மூடும்படியாக நான் I கேட்டுக்கொள்கிறேன். think we have to think about our own lives this evening. இந்த மாலை வேளையிலே நம்முடைய சொந்த வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். Do we really want to be men and women after the heart of God? உண்மையாகவே தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதர்களாக நாம் இருக்க விரும்புகிறோமா? Or are we people living after the heart of people around us? அல்லது நம்மை சுற்றி இருக்கிறதான மனுஷருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாம் இருக்க விரும்புகிறோமா? Driven by the head and the shoulders of people around us. நம்மை சுற்றி இருக்கிறதான மனுஷனுடைய தலைகளின் ஞானம், அவருடைய தோள்களின் பலத்தினால நாம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். Trying to execute everything through our mind and our intellectual capacities. நம்முடைய சொந்த சிந்தனையினாலும் நம்முடைய சொந்த மூளையினுடைய ஞானத்தினாலும் நாம் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த விரும்புகிறோமா? Trusting our own wisdom alone in our personal lives. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய சொந்த ஞானத்தையும் புத்தியும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா? Or can we lay down our lives and say to God, Lord, I want to be a person after your own heart this evening. அல்லது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை, ஆண்டவரே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கு முன்பாக நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுவோமா? Can we say, Lord, our church, our ministry must be after your own heart. ஆண்டவரே எங்களுடைய சபை, எங்களுடைய ஊழியம், எங்களுடைய வாழ்க்கை உமக்கு முன்பாக உமக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். Whatever you have entrusted into our hands this evening, ஆண்டவரே இந்த மாலை வேளையில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் என்னை நம்பி நீர் எங்களுக்கு ஒப்பு கொடுத்திருந்தாலும் I want everything to be after your own heart. எல்லாமே உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றதாக இருக்க நான் விரும்புகிறேன். And I want to do everything that will bring glory to you. ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக அவைகள் எல்லாம் செயல்பட நான் விரும்புகிறேன். Not because of my fame. Not because of my fame. ஆண்டவரே என்னுடைய புகழுக்காக அல்ல. Not because of what people think about me. ஜனங்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதற்காக அல்ல. Because of what you think about me. நீர் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர் என்று நான் அறிந்து கொள்ளும்படியாக. I want to be faithful to you. ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் உண்மை உள்ளவனாக இருக்க விரும்புகிறேன். Reveal this to me, O Lord, this evening. ஆண்டவரே இந்த மாலை வேளையில எனக்கு அந்த காரியங்களை வெளிப்படுத்துவீராக. I want to wait in your presence. ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நான் காத்திருக்க விரும்புகிறேன். I don't want to be driven by power in my life. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே மனித பலத்தினால நான் நடத்தப்பட விரும்பவில்லை. Not by human wisdom. ஆண்டவரே மனுஷ ஞானத்தினால நான் நடத்தப்பட விரும்பவில்லை. Not by the power around me. என்னை சுற்றி இருக்கிறதான மனுஷரோட ஞானத்தினாலே நான் நடத்தப்பட விரும்பவில்லை. Not by people's power or money power. ஆண்டவரே பணத்தினுடைய பலம், மனுஷனுடைய பலத்தினாலே நான் நடத்தப்பட விரும்பவில்லை. Not democracy or this committee or that committee. ஆண்டவரே ஜனநாயகத்தினால இல்லை இந்த குழு அந்த குழுவினுடைய பலத்தினால அல்ல. Lord, I want you to anoint me. ஆண்டவரே நீர் என்னை அபிஷேகம் பண்ணும்படியாக நான் விரும்புகிறேன். And build an army around me. ஆண்டவரே என்னை சுற்றிலும் ஒரு சேனையை நீர் கட்டி எழுப்பும்படி நான் விரும்புகிறேன். An army that will do the plans and purposes of God. கர்த்தருடைய சித்தத்தையும் நோக்கங்களையும் நிறைவேற்றுகிற ஒரு சேனையாக. Build an army around me. ஆண்டவரே என்னை சுற்றிலும் ஒரு சேனையை நீர் கட்டி எழுப்புவீராக. I want to be truthful to you. ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் உண்மை உள்ளவனாக இருக்க விரும்புகிறேன்.
I don't want to be a men pleaser. ஆண்டவரே, நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருக்க விரும்பாமல், Lord, I want to be a God pleaser. ஆண்டவரே, தேவனை பிரியப்படுத்துகிற நபராக இருக்க நான் விரும்புகிறேன். I want to live and please you all the days of my life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக நடந்து கொண்டு உம்மை பிரியப்படுத்த நான் விரும்புகிறேன். With all of my mistakes, all of my shortcomings, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா குறைவுகள், எல்லா தவறுகளின் மத்தியில கூட, all of my failures, ஆண்டவரே, எல்லா விதமான தோல்விகளின் மத்தியில கூட, I just want to cling on to your feet this evening. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் உம்முடைய பாதங்களை நான் பற்றி பிடித்துக் கொள்ள விரும்புகிறேன். I want to be face down in your presence. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பாக என்னுடைய தலையை தாழ்த்தி உமக்கு முன்பாக நான் என்னை தாழ்த்திக் கொள்ள விரும்புகிறேன். I want to be face down. Mugum kuppure. I want to be face down in your presence this evening. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் முகம் குப்புற விழுந்து ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்க விரும்புகிறேன். I want to do your will in my life. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை என் வாழ்வில் நான் செய்ய விரும்புகிறேன். Just for a few minutes you can speak to Jesus. ஒரு சில வினாடிகளுக்கு நாம் கர்த்தரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கலாம். God is looking for people after his own heart, தேவன் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஜனங்களை தேடிக் கொண்டிருக்கிறார். who are prepared to carry the weight of his glory. தேவன் யார் தன்னுடைய மகிமையினுடைய பாரத்தை சுமந்து செல்வார் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். God is not a respecter of persons. தேவன் எப்பொழுதுமே பாரபட்சம் உள்ள தேவன் அல்ல. Whom God will choose, I do not know. தேவன் யாரை தெரிந்து கொள்வார் என்று சொல்லி எனக்கு தெரியாது. God had his own method of selection. தேவன் தெரிந்து கொள்ளுகிற பொழுது தனக்கென்று அவர் எப்பொழுதுமே ஒரு முறையை வைத்திருக்கிறார். Maybe you think I am nothing. ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்களா நான் ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி. God will say, yes, I know. ஆண்டவர் சொல்லுவார், ஆம், அதை நான் அறிந்திருக்கிறேன். Saul was a nothing. சவுல் கூட ஒன்றுமில்லாத ஒரு நபர் தான். David was a nothing. தாவீதும் கூட ஒன்றுமில்லாத ஒரு நபர் தான். Rejected by everyone around him. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாராலும் அவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தான். But I set my eyes upon him. ஆனால் என்னுடைய கண்களை அவர்கள் மீது நான் பதிய வைத்தேன். The loneliness of their lives, அவருடைய வாழ்க்கையினுடைய தனிமையின் நேரங்களில் I put my eyes upon them. என்னுடைய கண்களை அவர்கள் மீது நான் பதிய வைத்தேன். And I said, I need you. நான் அவர்களை பார்த்து சொன்னேன், நீ எனக்கு தேவை. Maybe there's someone here this evening. ஒருவேளை இந்த மாலை வேளையில் யாராவது ஒருவர் இங்கே இருக்கலாம். Lord, this is my desire. ஆண்டவரே, இதுதான் என்னுடைய விருப்பம். I have no other desire in my life. ஆண்டவரே, இதை பார்க்கிலும் என்னுடைய வாழ்க்கையில் வேறு எந்த விருப்பமும் எனக்கு கிடைக்காது. I want to please you. ஆண்டவரே, நான் உம்மை பிரியப்படுத்த விரும்புகிறேன். With everything that I have, எனக்குள் இருக்கிற எல்லாவற்றையும் கொண்டு I want to please you. நான் உம்மை மாத்திரமே பிரியப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவரே, Take me into your hands. ஆண்டவரே, என்னுடைய கரங்களை நீர் பற்றிக் கொள்ளும். Break me and mold me. ஆண்டவரே, என்னை உடைத்து என்னை உருவாக்கும். Pray over my life ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் மீது நீர் கிரியை செய்தருளும். and help me to reach multitudes with the gospel. ஆண்டவரே, சுவிசேஷத்தினால் ஆயிரக்கணக்கான ஜனங்களை சந்திப்பதற்கு நீர் எனக்கு உதவி செய்தருளும். Lord, you know everything about my life. ஆண்டவரே, என் வாழ்க்கையை பற்றி எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். Dear brothers and sisters, we can begin very in a humble fashion in the beginning. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் மிக தாழ்மையாக நாம் ஆரம்பித்திருந்திருக்கலாம். But never allow pride to destroy you. ஆனால் பெருமை உங்களை வீணாக்கும்படியாக அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதீர்கள். If we are in the hands of God, நாம் ஆண்டவருடைய கரங்களில் இருப்போம் என்று சொன்னால் God will surely use us. ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை பயன்படுத்துவார். Maybe there's someone here who says, I want to be a man or a woman after the heart of God. ஒருவேளை இந்த மாலை வேளையில் இங்கே இருக்கிற யாரோ ஒருவர் சொல்லலாம், நான் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாகி வாழ விரும்புகிறேன் பாஸ்டர். I want to consecrate my life. என்னுடைய வாழ்க்கையை அவருக்கு முன்பாக நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். He should be everything. அவர்தான் என் வாழ்க்கையில் எல்லாமாக எனக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். A man or a woman after the heart of God. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு நபராக இருக்க நான் விரும்புகிறேன். If this is your prayer,
இது உங்களுடைய ஜெபமாக இந்த மாலை வேளையில் இருக்கும் என்று சொன்னால் just raise your hands and keep on praying. தயவு செய்து உங்களுடைய கரங்களை உயர்த்தி தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருங்கள். You never know whom God will choose. ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்வார் என்று சொல்லி நமக்கு ஒருபோதும் தெரியாது. God is not a respecter of persons. ஆண்டவர் ஒருபோதும் பாரபட்சமுள்ள தேவனாக இருப்பதில்லை. He normally selects people whom we do not keep. We do not think that he is going to be elected. இந்த நபர் ஒரு நாள் தெரிந்தெடுக்கப்படுவார் என்று சொல்லி நாம் நினையாத நம்முடைய பட்டியலிலே இருக்காத ஒரு நபரை தான் ஆண்டவர் எப்போதுமே தெரிந்து கொள்ளுவார். God's selection was mostly like that. ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு எப்பொழுதுமே அப்படித்தான் இருந்திருக்கிறது. Simple people. சாதாரண எளிமையான ஜனங்கள், 11 uneducated fishermen. சாதாரண படிக்காத மீனவர்கள். God says, go into all the world and preach the gospel. இவர்களெல்லாம் உலகத்தின் கடைசி பரியந்தம் சென்று தேவனுக்காக தேசங்களை ஆதாயம் செய்தார்கள். God can choose you ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கலாம். and he can build an army around you ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு உங்களை சுற்றிலும் ஒரு சேனையை கட்டி எழுப்ப முடியும். to fulfill his plans and purposes. தம்முடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றும்படியாக. Our God is a God of impossibilities. நம்முடைய தேவன் கூடாத காரியங்களை கூட செய்கிற தேவனாய் இருக்கிறார்.